ஏகப்பட்ட நாடுகள்ல இன்வெஸ்ட் பண்றாரு அவரு. டேப்லெட் துறையில போறாரு. அவங்க மச்சான் சிவகுமார் இன்னைக்கு எப்படியும் ஒரு 2000 கோடிக்கு சொந்தக்காரர். இந்த கொங்கு லாபின்னு ஒண்ணு இருக்கு. முன்னாடி பொங்கலூர் பழனிசாமி எல்லாம் இருப்பாங்க. ஆற்காடு வீராசாமி எல்லாம் அந்த லாபிக்குள்ள வருவார். பினான்சியல் லாபி. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி. அந்த கொங்கு லாபி இன்வெஸ்டர் சர்க்கிள்ல சிவகுமார் இப்போ ஒரு உறுப்பினர். அண்ணாமலையோட மச்சான். இந்த பணத்தை எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது அண்ணாமலையுடைய மனைவி அகிலா. அவங்களுக்கான விஷயங்கள்லாம் பெங்களூர்ல இருக்கு. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகள், சொத்துகள் எல்லாமே கர்நாடகா பேஸ்டு தான். அது இல்லாம பல வெளிநாடுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிருக்காரு. இப்போ அடுத்த மாசம் லண்டன் போறாரு அண்ணாமலை. லண்டன் போறதுக்கான எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணாரு. அப்ப ஏதாவது தற்காலிக தலைவர் யாராவது போடுவாங்க. 6 மாசம் ஒரு படிப்புக்காக போறாராம். ஆனா இவர் படிப்புக்காக போல ஏகப்பட்ட கருப்பு படத்தை எடுத்துட்டு போறாரு அண்ணாமலைன்றதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட். டெல்லியில இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் அதான். இதுதான் அண்ணாமலை. என்னங்க இது கேவலமா இருக்குங்க. ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கலங்க. ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சு மந்திரியா இருந்து, முன்னாள் மந்திரியா இருந்து, இப்ப ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்கன்னா முதலமைச்சரா இருந்தாங்க, மக்கள் தலைவரா இருந்தாங்க, ஏத்துக்கலாம். ரைட்டா? எடப்பாடி ஊழல் பண்ணாருன்னா முதலமைச்சரா இருந்தாரு, மக்கள் தலைவரா இருந்தாரு, ஏத்துக்கலாம். ஊழல் பண்றதுக்கு கூட மக்களோட ஆதரவு பெற்ற தலைவரா இருக்கலாம். ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கல. அமாவாசை இப்படி பண்ணுது.